ஒரு அசுரன் எந்த ஆயுதத்தாலும் கொல்ல முடியாத வரம் பெற்றான். ஆனால் அவனை வென்றது ஒரு உடைந்த தந்தம் மட்டுமே உலகை அதிரச் செய்தது. யானை முகத்துடன் பிறந்த கஜாமுகாசுரன் மனித உடலுடன் மிகப்பெரிய வீரராக வளர்ந்து அசுர உலகில் அச்சத்தை விதைத்தான். சாதாரண சக்தி போதவில்லை. கடும் தவம் செய்து இறைவனை கவர முடிவு செய்தான். உலகையே ஆளும் சக்தி வேண்டும் என்ற ஆசையுடன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் செய்து உடல் சிதைந்தாலும் மன உறுதியை இழக்காமல் இறைவனை நோக்கி முழுமையாக ஒன்றானான். இறுதியில் சிவபெருமான் அவன் முன் தோன்றி அவன் தவத்தை பாராட்டி எந்த வரம் வேண்டுமானாலும் கேட்க அனுமதியளித்தார். உயிரற்ற எந்த ஆயுதமும் என்னை கொல்ல முடியாது என்ற வரம் கேட்டான். அது அவனுக்கு அழிவின் விதையாக மாறப்போகிறது தெரியாமல். வரம் கிடைத்தவுடன் அவன் அகந்தை பெருகியது. தன்னை உலகில் யாராலும் வெல்ல முடியாது என்று நம்பி கொடூர ஆட்சியை ஆரம்பித்தான். தேவர்களை சவாலுக்கு அழைத்து அவர்களை எல்லாம் தோற்கடித்து இந்திரன் உட்பட அனைவரையும் தனது அடிமைகளாக மாற்றினான். சிறையில் அடைத்து வைத்த தேவர்களை அவமதித்து தன்னை வணங்கச் செய்து தோப்புக்கரணம் போடச் சொல்லி துன்புறுத்தினான். அவர்களின் துயரத்தை தாங்க முடியாமல் தேவர்கள் அனைவரும் சேர்ந்து சிவபெருமானிடம் காப்பாற்றுமாறு ஆழ்ந்த வேண்டுதல் வைத்தனர். சிவபெருமான் அவர்களின் துயரை உணர்ந்து இந்த அசுரனை அழிக்க தனது புத்திரனான விநாயகரை போர்க்களத்திற்கு அனுப்ப முடிவு செய்தார். பூதகணங்களுடன் மதங்கபுரியை அடைந்த விநாயகர் அமைதியானவராக இருந்தவர் அந்த நொடியில் போர்க்கான வீரராக மாறினார். போர் வெடித்தது. கஜாமுகாசுரன் தனது மாய சக்தியால் எண்ணற்ற அசுர படைகளை உருவாக்கி விநாயகரை சூழ முயன்றான். விநாயகர் தும்பிக்கையால் எதிரிகளை வீழ்த்தி பாசக்கயிற்றால் கட்டி அசுர படைகளை எளிதாக அழித்து முன்னேறினார் வீரத்துடன். போரின் முடிவில் கஜாமுகாசுரன் நேருக்கு நேர் நின்றான். தன்னம்பிக்கையுடன் சிரித்து யாராலும் தன்னை கொல்ல முடியாது என்று பெருமை கொண்டான். விநாயகர் பல அஸ்திரங்களை ஏவினார். ஆனால் சிவன் கொடுத்த வரத்தால் எந்த உயிரற்ற ஆயுதமும் அவனை தீண்ட முடியவில்லை. அந்த தருணத்தில் விநாயகர் யோசித்தார். இந்த போரில் வெல்ல சாதாரண வழி இல்லை என்று உணர்ந்து புதிய தீர்வை தேடினார். உயிரற்ற ஆயுதம் பயனில்லை என்றால் உயிருள்ள ஒன்றை ஆயுதமாக்க வேண்டும் என்று திடீரென ஒரு யோசனை அவருக்கு தோன்றியது. விநாயகர் தன் வலது தந்தத்தை உடைத்தார். அது வெறும் எலும்பு அல்ல, தெய்வீக சக்தி கொண்ட உயிருள்ள ஆயுதமாக மாறியது. அந்த தந்தம் மின்னல் வேகத்தில் பாய்ந்து கஜாமுகாசுரனை தாக்கியது. அவன் அதிர்ச்சியடைந்து தப்பிக்க முயன்றான். பயத்தில் நடுங்கினான். மரண பயத்தில் கஜாமுகாசுரன் உடனே ஒரு பெரிய எலியாக மாறி பூமியை துளைத்து பாதாளத்திற்கு ஓடத் தொடங்கினான். அவன் வேகமாக ஓடினாலும் விநாயகர் அவனை விடவில்லை. துரத்திச் சென்று அந்த எலியை அடக்க முயன்றார் உறுதியுடன். ஒரு துல்லியமான தருணத்தில் விநாயகர் பாய்ந்து அந்த எலியின் மீது ஏறி அமர்ந்து அதை முழுமையாக கட்டுப்படுத்தினார். இறைவனின் பாதம் பட்டவுடனே கஜாமுகாசுரனின் அகந்தை கரைந்தது. அவன் மனதில் ஞானம் பிறக்க ஆரம்பித்தது. அந்த தருணத்தில் அவன் தலையை குனிந்து சரணடைந்து தன்னை அழிக்காமல் சேவை செய்ய அனுமதி தருமாறு விநாயகரிடம் வேண்டிக் கொண்டான் பணிவுடன். விநாயகர் அவன் மனமாற்றத்தை உணர்ந்து அவனை அழிக்காமல் தனது வாகனமாக மாற்றி உயர்ந்த நிலையை அளிக்க தீர்மானித்தார். அந்த அசுரன் இப்போது மூஷிக வாகனமாக மாறி விநாயகரின் கீழ் பணிவுடன் சேவை செய்யும் நிலைக்கு உயர்ந்தான். அகந்தை கொண்ட அசுரன் பணிவான பக்தனாக மாறியது. விநாயகரின் கருணை உலகிற்கு ஒரு பெரிய பாடமாக மாறியது. மூஷிகம் போல ஓடும் மனதை கட்டுப்படுத்தி மேலே அமர்ந்திருக்கும் விநாயகர் மனிதனுக்கு உள்ளுணர்வு கட்டுப்பாட்டை கற்றுத்தருகிறார் என்றும், உங்கள் மனம் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் அது அசுரன். அதை அடக்கும் ஞானம் வந்தால் நீங்கள் விநாயகரின் பாதையில் உயர்வீர்கள்